குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் யூனிட் 1ல் இல்லஸ்ட்ரேஷன் 16-17 எக்ஸைஸ் 16-17 பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 15 எக்ஸைஸ் 15 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் என்னென்ன அக்கௌண்ட்டை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்டிகுலரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்து டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில வகையான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டெப்டார்ஸ். டெப்டார்ஸ் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து டெபிட் சைடும் க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடும் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பில்ஸ் ரிசீவபிள். இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து டெபிட் சைடும் க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடும் போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட் சைடும் க்ளோசிங் டெபிட் சைடும் நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட் சைடும் க்ளோசிங் டெபிட் சைடும் நம்ம போட போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதே பேசத்தில் தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அதர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் எதில் வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்கவுண்ட் அலவுடு டு கஸ்டமர். இது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஷ் பெய்டு டு த கிரெடிட்டா. ஸோ இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடு ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் டு சப்ளையர். ஸோ இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போட போகிறோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ இது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவ்டு டிஸானர். ஸோ இது எங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பேட் டெப்ட். பேட் டெப்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா அதாவது டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நம்ம போட போகிறோம். ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம் போட்டிருப்பாங்க. பாருங்கள் சொல்யூஷன் டோட்டல் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த போஸ்டிங் எங்கெல்லாம் அப்பியர் ஆகும்னு சொன்னோமோ அதே பேஸஸில் தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 17 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 மார்க் சம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்துல் ஹூ மெயின்டைன் இன் இன்கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட் prepare to the trading and profit and loss account for the year ended 31st March 2018 and to the balance sheet as and the date. ஸோ இதில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் பாருங்கள் பர்டிகுலர் ஓப்பனிங் கிரெடிட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் வரும், இந்த என்ட்ரிஸ் எங்கெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொடக்க இருப்பும் கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாக் அப்படிங்கிறது ஓப்பனிங் வந்து எங்கே வரும் அப்படின்னா ஓப்பனிங் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ ஓப்பனிங் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த சைடு வரும், டெபிட் சைடு போடணும். தென் க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடு போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளோசிங் ஸ்டாக் எங்கே கொண்டு வந்து போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு நம்ம அந்த க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறது எங்கே போட போகிறோம் அப்படின்னா
சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து டெபிட் சைடும் க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடும் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேஷ் அப்படிங்கிறது நமக்கு அசட் ஐட்டம், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு அசட். தென் நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடும் க்ளோசிங் வந்து டெபிட் சைடும் நம்ம போடுவோம். தென் நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ட்ராயிங், இந்த ட்ராயிங் எங்கே மேம் வரும் அப்படின்னா லயாபிலிட்டிஸில் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி அதோட ட்ராயிங்கை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ இந்த லெஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீட் எங்கே வரும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று. தென் நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படிங்கிறது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார். ஸோ கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார் எந்த இடத்துல வரும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ்னால் டெப்டார்ஸ் கிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே போடணும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடு போடுவோம். ஸோ ரிசீவ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கெயின், அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான செலவுகள். இது லாப நட்ட கணக்கில் பற்று பக்கத்தில் வரும், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆஸ் அண்ட் 1/4/2007. அதாவது கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த லயாபிலிட்டி. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைடு நம்ம கேபிட்டலை போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்ட அதே மெத்தடில் தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அதே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st. அதில் பாருங்கள் நமக்கு கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1,15,000. இந்த 1,15,000 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராட் டவுன் பண்ணுறோம். ப்ராட் டவுன் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுடு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டது எவ்வளோ நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 80,000 கிடச்சிருக்கு. இந்த 80,000 நம்ம என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 2,35,000 கொடுத்துருக்காங்க. அதோட இந்த நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம். இந்த நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,15,000 வரும். அதோட ட்ராயிங் 40,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,75,000. ஸோ போத் சைட் டோட்டல் என்ன அப்படின்னா 4,50,000 டேலி ஆயிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே பேஸிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் 16 பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது போடுறதுக்கு முன்னாடி எங்கெங்கே அது அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, 4 அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம் இல்லையா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 4 அக்கௌண்ட்டையும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கவனிங்க. சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பற்பல கடனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடனாளர் கணக்கில், அதாவது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங்கை வந்து நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா டெபிட் சைடும், க்ளோசிங் வந்து நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் பாருங்கள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் டெபிட் சைடும் க்ளோசிங்கை கிரெடிட் சைடும் நம்ம போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பற்பல கடனீந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட் சைடும் க்ளோசிங் டெபிட் சைடும் போடணும். நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட் சைடும் க்ளோசிங் டெபிட் சைடும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபார்மேட்டு ஆல்ரெடி நீங்கள் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸை போட்டு
அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அது இல்லாமல் பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இண்டிவிஜுவலாக போடும்போது. ஸோ அதே ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். என்னடா இவ்வளோ அவசர அவசரமாக சொல்கிறாங்களே, எது எங்கே அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே நீங்கள் தெளிவாக அதை பார்த்துருப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ். ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் அப்படிங்கிறது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் டு த கஸ்டமர், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் பெய்டு டு த கிரெடிட்டாஸ். ஸோ கேஷ் பெய்டு டு த கிரெடிட்டாஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் டு த சப்ளையர், இது எங்கே மேம் வரும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், பேமெண்ட்டை வந்து அகைன்ஸ்ட் ஆகி பில்ஸ் பேயபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் கிட்டேருந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர். ஸோ டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட் டெப்ட். இந்த பேட் டெப்ட் எங்கே மேம் போடுவோம் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதே இந்த சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷனும் அதே இடத்துல போஸ்ட் பண்ணி நம்ம சம் போட்டிருக்கோம் பாருங்கள். 16th சம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் என்னென்ன என்ட்ரிஸ் இந்த கிரெடிட் சைடு கொடுத்துருந்தாங்களோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளும் இந்த பக்கம் கொடுத்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 72,000 இருந்து இந்த 30,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 42,000 கிடைக்கும். ஸோ இந்த 42,000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த 42,000 மேலே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த 42,000 பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 42,000 நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிளாக எடுத்துக்கணும். அப்போ பில்ஸ் பேயபிளில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரியே போட்டிருக்காங்களா பாருங்கள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடு அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். தென் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் 17. ஸோ எக்ஸசைஸ் 17 பாருங்கள், சம் பாருங்கள். From the following details of Rakesh prepared trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as in that date. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 17 எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாக் எங்கே வரும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும், அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெப்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்டாஸ் ஓப்பனிங் டெப்டாஸ் அப்படிங்கிறது எங்கே வரும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் டெபிட் சைடும் க்ளோசிங்கை கிரெடிட் சைடும் போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வகையான அசட்டு. தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் மெஷினரி, இட் இஸ் அண்ட் அசட். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே மேம் வரும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட் சைடும் க்ளோசிங் டெபிட் சைடும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் பெய்டு நமக்கு எங்கே மேம் வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு எந்த சைடு வரும், டெபிட் சைடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு எங்கே வரும், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். அதுக்கடுத்து பாருங்க, டிஸ்கவுண்ட் அலவுட் நமக்கு எங்கே மேம் வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு
ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும் வரும். கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது ஒரு கெயின், அதனால் கிரெடிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடுறோம். அப்போது டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னா என்ன? டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஏன் மேம் அப்படின்னா இது நம்ம கொடுக்குறோம், அப்போது நமக்கு என்ன அப்படின்னா இது செலவு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் cash paid to the creditors. So cash paid to the creditors எங்க வரும் அப்படின்னா total creditors accountல debit side போடணும். Then next cash received from debtors. இது total debtors accountல credit sideம் plus profit and loss accountல credit sideம் போடணும். Then next பாருங்க drawing. இந்த drawing என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு போஸ்ட் பண்ணணும். எப்படி மேம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி அதோட வர அமௌண்ட்டில் ட்ராயிங்கை லெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைட் இந்த கேபிட்டலோட தான் நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி அதோட ட்ராயிங்கை லெஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சொன்ன அதே மெத்தடில் சம் போட்டிருப்போம். எது எது எங்கே போஸ்ட் ஆகுதோ பாருங்கள். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் இதில் எவ்வளோ ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது 13,85,000 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 11,85,000 கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 1,60,000 கிடச்சிருக்கு. அந்த 1,60,000 நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு கேரி டவுன் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 50,000 கிடைக்குது. ஸோ இந்த 50,000 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுறோம், அதோட ட்ராயிங்கை லெஸ் பண்ணுறோம். ஸோ போத் சைட் டோட்டல் 8,90,000. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 16-17 எக்ஸைஸ் 16-17 பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.